வாங்க கருணைக்கு என்ன மாதிரியான பரிசு கிடைக்கும்னு சொல்ற இந்த ஜப்பானிய கதையா பார்க்கலாம். ஒரு சாதாரண வைக்கோல் தொப்பி ஒரு வாழ்க்கைய மாத்த முடியுமா? இந்த கேள்விதான் இந்த கதையோட ஆரம்பம். கடுமையான பனி கொற்ற குளிர்காலம். அங்க ரொம்ப ஏழ்மையில ஒரு அன்பான வயசான தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க. புத்தாண்டு வரப்போகுது. அதனால தாத்தா செஞ்ச தொப்பிகளை வித்து காசு பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அவர் கையால செஞ்ச அந்த 5 வைக்கோல் தொப்பிகளையும் எடுத்துக்கிட்டு கொற்ற பனியில சந்தைக்கு கிளம்புறாரு. ஆனா பாருங்க, சந்தையில நாள் முழுக்க நின்னு பார்த்தாரு, ஒரு தொப்பி கூட விக்கல. ரொம்ப ஏமாற்றமா போச்சு. சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம வெறும் கையோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சாரு. அப்படியே திரும்பி வர்ற வழியில தான் அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாக்குறாரு. அதுதான் ஜிசோ சிலைகள். மொத்தம் 6 சிலைகள். பனி மூடி பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அத பார்த்ததும் தாத்தாவோட மனசு ரொம்ப இளகிடுச்சு. தன்னோட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டாரு. அவர் கையில இருந்தது விக்காத 5 தொப்பிங்க தான். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். ஏன்னா அங்க இருந்தது மொத்தம் 6 சிலைகள். 6க்குமே பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஒரே ஒரு சிலையை மட்டும் தொப்பி இல்லாம தனியா விட அவருக்கும் மனசே வரல. அதனால 5 தொப்பியையும் 5 சிலைக்கு மாட்டிவிட்டு கடைசி சிலைக்கு தன்னோட தொப்பியே கழட்டி கொடுத்துட்டாரு. இப்போ அவருக்கு முன்னவிட குளிரு அதிகம்தான். ஆனா மனசுல ஒரு பெரிய நிம்மதி, ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் பாட்டிக்கிட்ட சொன்னாரு. சாப்பாடு இல்லனாலும் அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்பதான் நடுராத்திரியில வெளியிலிருந்து ஒரு மர்மமான தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பயந்துகிட்டே கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி ஒரு அற்புதம். அவங்க வீட்டு வாசல்ல அரிசி மூட்டை, காய்கறி, பணம்னு ஏகப்பட்ட பரிசுகள் குவிஞ்சு கிடந்துச்சு. தூரத்துல பார்த்தா அந்த 6 ஜிசோ சிலைகளும் தொப்பியோட நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சிலைகளுக்கு செஞ்ச சின்ன உதவி அவங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைச்சுது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான நீடிய கத்துக்கொண்டது. பாத்தீங்களா, ஒரு சின்ன கருணை செயல் எவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு. இந்த கதை ஒரு அழகான கேள்வியோட முடியுது. நம்ம வாழ்க்கையில இருக்க ஜிக்ஸோ சிலைகளை நாமளும் தேடணும் இல்லையா?